ஆனால் எங்கள் ஓட்டு வந்து திமுகவுக்கு தான் போடுவோம் நாங்கள் குடும்பமாக எப்போதுமே. என் ஃபேமிலி ஃபுல்லாகவே விஜய் அண்ணன் தான். என் ஓட்டு பிஜேபி மனதில் வைத்து ஓட்டு போடுவேன். எங்கள் ஓட்டு ரெட்டலைக்கு. என்னுடைய ஓட்டு வந்து ஸ்டாலினுக்கு தான். என்னோட ஓட்டு வந்து ஸ்டாலின் தான் போடுவேன். இந்த ஜனநாயக கூட்டணிக்கு தான் போட மாட்டேன். நான் என்டிஏ கூட்டணி வந்து புறக்கணிப்பேன். என் ஓட்டு ரெட்டலைக்கு. என் ஓட்டு திமுக தான் போடுவேன். திமுகவுக்கு தான் ஓட்டு. இப்போதான் முதல் ஓட்டு போட போகிறான். திமுக தான் போகலான்னு இருக்கிறேன். திமுக தான் சார் போடுவோம். நாங்கள் வந்து எப்பயுமே காங்கிரஸ் தான். ஸ்டாலினுக்கு முதலமைச்சருக்கு. என்னுடைய ஓட்டு வந்து சூரியனுக்கு. டிஎம்கேக்கு தான். எப்பயுமே டிஎம்கேக்கு தான். சூரியனுக்கு தான் ஓட்டு போடுவேன். சூரியனுக்கு தான். மாம்பழத்துக்கு. விஜய்க்கு போகிறோம். திமுகவுக்கு போடுவோம். நாங்கள் டிஎம்கேக்கு தான் ஓட்டு போகிறதா இருக்கும். கண்டிப்பாக ஸ்டாலின் சார் தான் பண்ணுவேன். சூரியத்துக்கு தான் ஓட்டு போடுவோம். டிஎம்கே தான் போடுவோம். கருணாநிதி தான் போடுவோம். வர எலெக்ஷனுக்கு ஓட்டு இது விஜய்க்கு போடணும். நான் வந்து விஜய்க்கு தான் ஓட்டு போடுவேன். டிவிகே தான். அன்புமணி ராமதாஸ். டிஎம்கேக்கு தான் ஓட்டு போடுவேன். டிவிகே. விஜய்க்கு தான் போடுவோம். நாங்கள் சின்ன பிள்ளையிலேருந்து வந்து ரெட்டலைக்கு தான் போடுவோம். திமுக. நாங்கள் டிவிக்கே தான் ஓட்டு போடுவோம். திமுகவுக்கு கலைஞருக்கு. விஜய்க்கு ஓட்டு போடலான்னு இருக்கேன். எடப்பாடி வந்தால் கரெக்டாக இருக்கும். விஜய்க்கு தான் ஓட்டு போடுறதா இருக்கு. நான் டிஎம்கேக்கு தானே போடுவேன். ஏன்னா அவர் நல்ல காரியங்களை செய்வார். என் பொண்ணு வந்து அவரே அப்பான்னு தான் சொல்லலாம். அண்ணன் சொல்லாது, தளபதினு சொல்லாது. அப்பா விஜய் அப்பா அப்படிதான் சொல்லலாம். பாரத பிரதமர் சாலை வசதி சிறப்பாக உள்ளது. கடலூரில் ஆறுபாரில் ஆழமாக இருக்குது. யாரும் சாவறதில்லை. ஆறுபாரில் சாலை வசதி, விபத்தில்லாத சாலை வசதி இருக்குது. இதெல்லாம் நான் பார்த்து விபத்தில்லாத பயணம் செய்கிற மக்களுக்கு ஒரு உதவியாக நான் வாக்களிப்பேன். அதனால் வேண்டி மாற்றி அமைக்கிறதுக்கு எடப்பாடி தான் வரணுன்றது நாங்கள் எல்லாரும் தீர்மானிக்கிறோம். அனைத்து திட்டத்தையும் அவர் செஞ்சுருக்காரு. மேலும் செய்வார்ன்ற நம்பிக்கை இருக்குது. எந்த குறையும் கிடையாது. நம்ம திமுக ஆட்சிலாம் ரொம்ப ஊழலான ஆட்சி. நலத்திட்டம் பண்ணிக்கிறாங்க. ரேஷன் கார்டுக்கு 1000 ரூபா, 5000 ரூபா போட்டுக்கிறாங்க. இன்னும் செய்வார்னு எதிர்பார்க்குறோம். ஐப்பு கொடுத்த அவங்க பையனுக்கு கொடுத்தாக்க ஐப்புன்னு போடுவோம். மற்றது இருந்தாக்க அவங்க வேறு போடுவோம். எதுக்கான அவர் நல்லது செய்கிறாரு. கடல் மாவட்டத்துக்கு கூட்டக்குரலுக்கு ஏதோ வராரு செய்கிறாரு. எங்களுக்கு நாங்கள் எதுவும் வேலைக்கெல்லாம் போகிறது கிடையாது. காலேஜ் தான் படிக்கிறோம். மாதம் எங்களுக்கு 1000 ரூபா போடுறாங்க. ஒரு ஹெல்ப்பாக இருக்குது. அதனால தான் திமுக தான் இப்போ தமிழ்நாட்டுக்கு இப்போ திமுக தான் தேவையாக இருக்குது. ஏன்னா இப்போ மதவாத சக்தியெல்லாம் உள்ளே வரக்கூடாதுன்னாக்கா திமுக இங்கே இருந்தே ஆகணும். அதனால திமுகவுக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறேன் சார். நான் யாருக்கு போடுறேன்னா போடுவோம். ஓட்டு போடுறேன் அன்னைக்கு. இப்பெல்லாம் என்னால் சொல்ல முடியாது. இது மற்ற இருக்கிற மற்ற பொலிட்டிக்கலோட இவங்க வந்து நல்லாவே பண்ணுறாங்க இப்போ. அதனால் ஃபுல்லாக எங்கள் ஓட்டு வந்து டிஎம்கேக்கு தான். எப்பயுமே வடவர் ஆதிக்கம் இங்கே அதிகமாக இருக்கிறதால பிஜேபி அதிமுகலாம் வந்தேன்னா அவங்களுக்கு தான் ஆதரவாக இருப்பாங்க. வடவர்கள் கூட்டம் அதிகமாகும். ஏகப்பட்ட பிஜேபி உள்ளே வந்தாங்கன்னா இந்து ஜாதி வரி இதெல்லாம் தூண்டுவாங்க. இதனால் எனக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் ஓட்டு போடணும்னு என்னோட விருப்பம். எல்லாம் நல்லது செய்கிறாரு. அதுக்கு அது எங்கள் கட்சி. அது அவர் எங்கள் வீட்டுக்காரர். உதவி செய்கிறதெல்லாம் பஸ் விடுறது, இந்த பிள்ளைங்களுக்கு இந்த நல்லது செய்கிறது, இந்த சத்து உணவு இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. மகளிர் தொகை வேறு உதவி பண்ணுறாங்க. அதெல்லாம் பிடிச்சிருக்கேன். இந்த ஐட்டம் என்னோடய ஓட்டு திமுகவுக்கு தான் போடுவேன். வேறு நல்ல நல்ல திட்டங்கள்லாம் ஸ்டாலின் அறிவிச்சிக்கார் பெண்களுக்கோசம். அதனால் இந்த எலெக்ஷனுக்கு நாங்கள் அவங்களுக்கு தான் ஓட்டு போகிறதா அறிவிச்சுக்கிறோம். ஏன்னா நிறைய கேர்ள்ஸுக்கெலாம் நிறைய கொண்டு வராரு திட்டங்கள்லாம். நான் முதல்வர் திட்டம் முறையாக நிறைய உதவி செய்கிறாங்க. அதனால் கண்டிப்பாக ஸ்டாலின் சாருக்கு தான் போடுவோம். அவர் எல்லாம் நல்ல திட்டம் செய்கிறாரு. அதனால போட்டோம். அவங்க எல்லாம் நல்லா தானே செய்கிறாங்க. நம்மளுக்கு ஒன்றும் செய்யறது. வெயிலில் உக்காந்தாதான் நமக்கு சாப்பாடு. நம்ம கடமை ஒரு ஓட்டு போடணும். அதை போடுறோம். யாருக்குமே நான் போட மாட்டோம். நாங்கள் இல்லாத ஏழை மக்கள் வந்து நாங்கள் மாட்டுங்க போடுற சந்தையில் வந்து வெயில்லையும் காற்றுலையும் கிடக்குறோம். இல்லாதவங்களுக்கு ஒரு ரேஷன் கார்டு உண்டா, ஆதார் கார்டு கொடுக்குறாங்க, ஓட்டு ஐடி கொடுக்குறாங்க, ஓட்டு போட மட்டும். ஆனால் அதுக்கு மட்டும்தான் நாங்கள் மக்கள் மனுஷெல்லாம் இருக்கிறோம். அந்த ஒரு இல்லாதவங்களுக்கு ஒரு ரேஷன் கார்டு எழுதி கொடுக்கும். போய் ரேஷன் கார்டு எழுதுனா 50,000 கொடு, 20,000 கொடுன்றாங்க. அப்போ எதுக்கு அந்த எலெக்ஷன் வரணும்? அந்த எலெக்ஷனுக்கு நாங்கள் ஏன் ஓட்டு போடணும்? அவர் புதுசாக ஒன்று செய்கிறதுக்காக வராரு. சரி அவர் நல்லது பண்ணுறாரா பார்ப்போம்னு சொல்லிட்டு அதுக்காக நான் போடுவேன். யார் நல்லா செய்கிறாங்களோ அவங்கள பார்த்து நான் போட வேண்டியதுதான். வந்தால் ஒரு நல்லது நடக்கும் பசங்களோட படிப்புக்காக. அவர் வந்து என்னென்ன நல்லது செஞ்சுருக்காருன்னா, இந்த 5 வருஷத்தில் மாதம் 1000 காசு போட்டாங்க ஸ்காலர்ஷிப்புக்கு. அது எங்களுக்கு படிக்கிறதுக்கு உதவியாக இருக்குது. அதுவும் இல்லாமல் மடிக்கணி வேறு தந்தாங்க. நாட்டுக்கு எல்லாரும் யார் நல்லா பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நம்ம கொண்டு வர வேண்டியதுதான். அவங்கள முன்னாடி எங்கள் பரம்பரை எங்கள் அப்பா காலத்துலேருந்து எங்கள் தாத்தா காலத்துலேருந்து எல்லாமே ரெட்டலைக்கு தான் போடுவோம். இப்போ என்ன வாசனை தெரியல. இல்லை நல்லா பசங்களுக்கு நல்லா இது லேப்டாப் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதனால்
மாதம் 1000 ரூபாய். ஆட்சி மாறட்டும், புதுசாக ஒரு ஆட்சி வந்தால் நல்லது தானே நமக்கு. பொம்பளைங்களுக்கு சேஃப்டி வேணும்ல பொண்ணுங்களுக்கு, அதனால விஜய்க்கு தான் ஓட்டு போடுவோம். அவங்க எவ்வளோ கொடுத்தாலும் வாங்கிக்குவோம், ஆனால் விஜய்க்கு தான் ஓட்டு. இன்னைக்கு பிறந்ததுலேருந்து அந்த கட்சியில் இருக்கிறேன். ஒரு மாற்றம் வேணுன்றதுக்காகவும் சார் 2 கட்சியும் வந்திருக்காங்க. ஏடிஎம்கேவும் சரி டிஎம்கேவும் சரி 2 பேரும் மாற்றி மாற்றி அவங்கள குறை சொல்லிக்கிறாங்க. கடைசி வரையும் மக்களுக்கு எதுவுமே செஞ்ச மாதிரி இல்லை. இவங்க ஆட்சிக்கு வந்தால் அவங்கள குறை சொல்கிறாங்க, அவங்க ஆட்சிக்கு வந்தால் இவங்களை மாற்றி மாற்றி குறை சொல்கிறாங்க. 2 பேரும் குறை தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் யார் நல்லா செஞ்சால் அவங்களுக்கு நல்ல விஷயம், நல்லது செஞ்சால் மக்களுக்கு நல்ல விஷயம். மக்களுக்கு வந்து நல்லது செய்யணும். ஏன்னா எல்லாமே கஷ்டப்படுது மக்கள், இல்லாத மக்கள், ரொம்ப பாமர மக்கள், ரொம்ப கிராம மக்களும் ரொம்ப கஷ்டப்படுது. காசிக்கு ரொம்ப இந்த அடிமைத்தனமாக ஆக்குறாங்க மக்களை. இந்த 1000 ரூபா பணத்தை கொடுத்த மக்களை வந்து அடிமையாக ஆக்குறாங்க. அந்த பணம் கொடுக்காத மக்களுக்கு இலவசம் எதுவுமே கொடுக்காத மக்கள் நல்ல வழி கொடுத்தா மக்கள் நல்லபடியாக இருக்கும். மக்களை வந்து இலவசம் கொடுக்காத மக்கள் திட்டத்தை நல்லா கொடுக்கணும். ஆனால் மக்களுக்கு இலவசத்தை கொடுத்து மக்களை வீணாக்குறாங்க. நான் அவங்களால நிறைய பெனிஃபிட் அனுப்பிச்சிருக்கேன், அதனால அவங்களுக்கு தானே போடுவேன்.